ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் குக்கர்லேயே விடணும். அந்த சூட்டுலேயே தம் பிடிச்சிடும். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, சூப்பரான சுவையான சூடான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் இப்படி இருக்குது. ஆமாம், காரம் உப்பு உரப்பு சரியான அளவில் போட்டு செஞ்சுருக்கீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சிக்கனும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. லைத்தா வெங்காயம் லைத்தா வெங்காயம் ரைத்தா நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. இருங்கம்மா முட்டை சாப்பிடுறேன். முட்டை முட்டை நல்லா இருக்கா? முட்டை வந்து எப்பவும் போல் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஓகே, தேவையான பொருள் சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் கோழி, வெங்காயம், மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்துட்டு பட்டை மிளகாத்தூள், பிரியாணி தூள், இது நம்ம செஞ்ச கரம் மசாலா தூள் கொஞ்சம், புதினா, கொத்தமல்லி, பால், தயிர், நெய், அப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ, பிரியாணி இலை, அப்புறம் வந்துட்டு வந்து பிரியாணி அரிசி. நம்ம வந்து குக்கரில் ஆக்க போகிறோம். பிரியாணி அரிசி கழுவி ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சுருக்கீங்க. வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம், சட்டி காய்ந்த பிறகு அப்புறம் நெய் கொஞ்சம் அதிலே சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கணும். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் என்ன சேர்க்க போகிறீங்க? இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனு, சூப் கரண்டி, அப்புறம் தக்காளி. ஓகே, தக்காளி சேர்த்துக்கிட்டீங்க. ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டீங்க. போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்துங்க இது வந்து பட்டை மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, பிரியாணி தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூன், எல்லாம் போட்டு நம்ம கிண்டுறோம். அடுத்து வந்து கோழி சுத்தமாக கழுவி வச்சுருந்த கோழியை நம்ம போடணும். பாருங்கள், நான் சின்னதாக வெட்டியிருக்கேன், நீங்கள் பெருசாக கூட வெட்டிக்கலாம். இது தண்ணி ஊற்றிக்கிங்க. இது ஒரு வேறு தண்ணி எதுவும் இல்லை. இது வந்து வெங்காயம் பூண்டு அரைச்ச தண்ணி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறீங்க. 10 நிமிஷம் சென்ற உடனே இந்த கோழி மேலே வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இந்த கரண்டி கோழி வெந்த உடனே நான் வந்து இந்த கோழியில் வந்து 2 கப்பு அரிசி போட்டிருந்தேன். ஸோ வந்து நமக்கு தண்ணி வந்து ஒரு 3 குவளையாச்சும் நம்ம ஊற்றணும்.
ஸோ நம்ம கோழிலாம் இருக்குது. இந்த மாதிரி கோழிலாம் எடுத்து போட்டுட்டு நான் வந்து குக்கரில் இந்த மாதிரி ஒரு 3 கோழிக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். பாருங்கள், திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஓ, செம்மையாக இருக்குமா பார்க்குறதுக்கு. வாசனையும் தூக்கலாக இருக்குது. ஓகே, கரெக்டாக வந்துருக்குங்க. ஓகே, சாப்பிட்டு தான் நீ பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் குக்கர்லேயே விடணும். அந்த சூட்டுலேயே தம் பிடிச்சிரும். சூடான சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சமைச்சிருக்கீங்க. எங்க அள்ளி வைங்க, சாப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஓ, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கீங்களா? ஓகே ஓகே, போடுங்க, அள்ளி போடுங்க. எங்கே சிக்கன் பீஸை காணா? இருங்க. அம்மா, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நானே இவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பேன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே நல்லா சமைச்சிட்டிங்க. ஓகே. கோழியும் பிரியாணி வந்துன்னா கோழியும் சோறும் வந்து ஒன்றா வேகணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஓகே. எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.